ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் அவனுடைய அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் சிரவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் எல்லையில்லா பேரருளால் மிகச்சிறப்பான நமது ஆன்மீக இந்த மகாநாடு தஹஜ்ஜத்தில் இருந்து துவக்கமாகி இங்கே தாய்மார்களும் அருமையான வெளியூர் மக்களும் நமது ஊரினுடைய பெருமக்களும் ரொம்பவே மிகுந்த அக்கறையோடும் கவனத்தோடும் நீண்ட நேரம் ஆர்வத்தோடும் இங்கே அமைந்திருக்கிற ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் வழங்கினான். சங்கை மிக்க உலமாக்கள் இங்கே எனக்கு முன்னர் சல்மான் பாரசி ஹதரத்து போன்றவர்களும் தொடர்ந்து காலையிலிருந்து நமது உலமாக்கள் கலீஃபாக்கள் அல்லாஹுவோடு எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய பாடத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஆன்மீக மாநாட்டில் பாடம் அது பயானாக ஏதோ கேட்டு போவதல்ல. ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஆசானுக்கு முன்னால் இருந்து மண்டிட்டு படிப்பதை போல, அதேபோல் ரொம்ப இனிமையான அழகான மிக உயர்வான சொற்களால் ஆழமான கருத்துக்களால் இங்கே என் அன்பு சகோதரர் இறையன்பன் குத்தூஸ் அவர்கள் நம்ம எல்லாம் கவனத்தை எங்கோ ரப்போடும் ரசூலோடும் கொண்டு போகிற கவிமலைகளை பொழிந்திருக்கிறார்கள். சங்கமிக்கவர்களே, நம்முடைய இந்த மாநாடை நிறைவு செய்யும் நேரம்
இங்கிருந்து நாம் விடைபெறுகிறோம். வாழ்க்கை அவன் கொடுத்த கிஃப்ட். வாழ்க்கைக்கு நிகர் இன்னொன்றும் இல்லை. எத்தனை நாள் இனி இருக்கிறோம் என்பது அவனுக்கு மாத்திரமே தெரியும். நான் என்னை சரியாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் அவகாசமும் எப்போது? தாய்மார்களின் பகுதியிலும் கவனம் இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக மஜ்லிஸிலிருந்து நான் விடைபெறுகிற போது சுமந்து போக வேண்டிய செய்தி, எத்தனை நாள் இனி என்னுடைய நாட்கள் எண்ணப்பட வேண்டியது இருக்கிறது. பிறக்கும் போது என் முடிவுக்கான தேதியும் குறிக்கப்பட்டிருக்கிறது. வடது காதில் பாங்கு சொல்ல வேண்டும், இடது காதில் இகாமத்து சொல்ல வேண்டும். ஒரு பாடம் பிறக்கும் பிள்ளைக்கு உணர்த்தப்படும். உனக்கு பாங்கும் சொல்லப்பட்டது, இகாமத்தும் சொல்லப்பட்டு விட்டது. தொழுகைக்கான அவகாசம் கொஞ்சமே. இகாமத்து சொல்லப்பட்ட பின்னால் இனி தாமதிக்க கூடாது, தொழுகை நடக்க வேண்டும். எனவேதான் ஜனாசா தொழுகையில் பாங்கும் இல்லை, இகாமத்தும் இல்லை. நீ பிறந்த போது உன் காதில் சொல்லிவிட்டோம் பாங்கை, இகாமத்தை. சொற்ப கால வாழ்க்கை என்பது உணர்த்தப்பட்டே அந்த பாங்கும் இகாமத்தும் நடந்திருக்கிறது. உன்னுடைய ஜனாசா அடுத்து இருக்கிறது என்பதை பாடமாக்கி பிள்ளைகளின் செவிகளில் நமது ஆன்மீக சிந்தனையாளர்கள் கொண்டு தந்திருக்கிறார்கள். நான் இனி எத்தனை காலம் இருப்பேன்? எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை அவகாசத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்போது பயன்படுத்த வேண்டும்? அத்துன்யா ஸலாஸத்து அய்யாம், உலகம் 3 நாட்கள். அதற்கு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இங்கே உனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு 3 நாட்கள். ஒன்று அம்சி, அது நேற்றைய தினம், அது முடிந்து போனது. ஆரோக்கியமாக முடிந்ததா? அவன் அருளை சுமந்து முடிந்ததா? அவனுடைய அதிருப்தியை தாங்கி முடிந்ததா? உனக்கு தெரியாது. நேற்று முடிந்தது. அன்பர்களே, ஞாபகம் வையுங்கள், இதுவரையிலும் என் வாழ்க்கையில் கடந்த நாட்கள் அத்தனையும் நேற்றைய தினம் முடிந்து போயிருக்கிறது. என்னை படைத்தாளுகிற, என் வாழ்வை வளமாக்குகிற, என் நலவிலேயே கவனம் செலுத்துகிற என் ரப்பின் திருப்தியோடு முடிந்ததா? எனக்கு தெரியாது. இன்னொரு பக்கமான அதிருப்தியை சம்பாதித்து விட்டேனா என்றும் தெரியாது. ஆக அது முடிந்து போனது. இன்னொரு நாள் நாளை, இன்னொரு நாள் நாளை, ரதம் என்கிறார்கள் சாலிஹீங்கள். நாளைய தினம் அது எனக்கு உறுதி இல்லை, அது எனக்குள்ளதும் இல்லை. நாளை நான் இருப்பேனா? யாராலும் சொல்ல முடியாது. நாளை என்ன நடக்கும், என்ன செய்வோம், எங்கே இருப்போம், எப்படி வாழ்வோம் முடியாது. நாளை நமக்கு இல்லை. நாளை செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அது உங்களுக்கு சொந்தம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் சரியாக வேண்டுமே என்கிறார்கள் ஹஜ்ரத் ஈசா நபி. நாளை நமக்கு இல்லை. எதை செய்ய போவதா சில பேர் நினைப்பாங்க, நாளைக்கு செய்திருவோம், இன்னும் ஒரு வாரத்துல சரியாயிடுவோம். ராஜாட்ட சொன்னேன், ஹஜ்ரத் தாடி வைங்களேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் கொஞ்ச நாள்ல வச்சிடறேன். என்னன்னு கேட்டேன். கல்யாணம் முடிஞ்சு வச்சுக்கிறேங்கிற. அவருக்கே வயசு 65, கல்யாணம் என்ன ஆஜியார் என்ன, என் மகனுக்கு கல்யாணம் என்ன, மகன் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேங்கிறார். நான் சொன்னேன், இது பிற்படுத்தப்பட வேண்டியதல்ல, நாளை நமக்கு இல்லை. நீங்க எப்படி நினைப்பீர்களோ? நடந்தது என்ன தெரியுமா? மகன் கல்யாணத்தோடு அவர் முடக்கமானார், வீட்டடக்கமானார், பள்ளிக்கு வரவில்லை. அவர் ரொம்ப சுகமில்லை என்று நான் பார்க்க போகிறேன். 5 வேளை ஜமாத் கரெக்டா தொழுகிற ஒரு நபர், போய் பார்க்க போனேன். 15 நாட்கள் படுக்கையில் இருந்திருக்கிறார். அந்த 15 நாட்களில் அவர் முகத்தை எல்லாம் சரி செய்யாததால் அந்த தாடி வளர்ந்திருந்தது. நான் பார்த்து விட்டு விடைபெறுகிறேன். மறுநாள் காலையில் அவர் வஃபாத்தாகிறார். இனி நான் தாடியோடு நடப்பேன் என் பிள்ளையின் திருமணத்திற்கு பின்னால் சொன்னார். பாருங்க, அது அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அவர் தினமும் சேவை பண்ணக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர். ரப்புல் ஆலமீன் அந்த 15 நாளும் வளர விட்டு வஃபாத்தாக்கினார். அவர் நினைத்ததை போல் தாடியோடு நடமாட முடியவில்லை. எழுதி வையுங்கள், நாளை நமக்கு இல்லை. நேற்று முடிந்து போனது. என் வாழ்க்கையில் பெரும் பகுதி முடிந்திருக்கிறது. இனி வரும் காலம் எத்தனை என்று எனக்கு தெரியாது, ஆனால் நாளை எனக்கு இல்லை சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, அல் ஆன், 3வது ஒரு நாள்
நீ இருக்கும் இந்த நாள். நேற்று முடிந்தது, நாளை நிஜமில்லை. நீ இருக்கும் இந்த நாள் அதை பாக்கியமாக எடுத்துக்கொள். இப்போது நீங்கள் இருக்கும் இந்த நேரம் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் முடிவெடுக்க வேண்டிய நேரம். எத்தனை நாள் என் ரப்பை விட்டும் நான் விலகி இருப்பது, எத்தனை நாள் தூரமாகிக் கொண்டிருப்பது. ஒரு நிமிடம் அவன் என்னை விட்டு விலகினால் என் முடிவு என்ன, என் நிலை என்ன, என் ஆரோக்கியம் என்ன, என் நிம்மதி என்ன யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? ஒரு நிமிடம் அவன் என்னை மறந்தால், என்னை விட்டும் அவன் விலகினால், இந்த உலகத்தின் பார்வையில் அவன் ஒரு நிமிடம் பார்க்க தவறினால், விட்டுவிட்டால் எத்தனை மோதல்கள், எத்தனை விமானங்கள், எத்தனை பூமியினுடைய உரசல்கள் நடந்துவிடும். அவன் பார்வைக்குள் அத்தனையும் வைத்திருக்கிறான். அவன் மறக்கவில்லை, அவன் கண்காணிப்பை விடவில்லை. நான் இன்னும் சரியாகுவதற்கு அவகாசம் கேட்டால் நான் யோசிக்க சொல்கிறேன். இன்றைக்கு நான் தயாராக வேண்டும், திட்டமிட வேண்டும். என்னை தயாராக்குவதற்கும் திட்டமிடுவதற்கும் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல நாள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் படுத்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா அந்த இரவை மட்டும் பார்த்து பேசுறாங்க. என் பெருமான் படுத்திருந்த இரவு, இந்த உலகத்தின் அந்த நாள் எனக்கு கஷ்டமான நாள். ஆயிஷா நாய் சொல்றாங்க, எனக்கு கஷ்டம். உமா நபிகள் படுத்திருக்கிறார்கள், உறங்க ஆரம்பித்தார்கள். திடீரென்று விழித்தார்கள், எழுந்திருத்தார்கள், உட்கார்ந்திருந்தார்கள். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் படுக்கிறார்கள், மீண்டும் எழுந்திருத்தார்கள். கொஞ்ச நேரம் நடக்கிறார்கள், வீட்டுக்குள்ளேயே மீண்டும் வந்து உட்காருகிறார்கள், மீண்டும் படுக்கிறார்கள். நான் உண்மையிலேயே ரொம்ப வேதனைப்பட்டேன். மாணவியின் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடப்பதில்லை. என்ன செய்கிறதோ, ஏன் இப்படி ரசூல் இரவு ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள்? உறங்கவில்லை, படுக்கவில்லை, இருக்கவில்லை, இருக்கையும் கொள்ளவில்லை, படுக்கையும் முடியவில்லை. அவர்களால் நடமாடுவதற்கும் சிரமமாகி மீண்டும் உட்காருகிறார்கள். அந்த இரவு என்னை ரொம்பவே சங்கடப்படுத்தியது. கேட்டேன், மாலக்க யா ரசூலல்லாஹ், என்ன செய்கிறது தங்களுக்கு நாயகமே, என்ன நடக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டேன். சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா வேறொன்றுமில்லை, என் தலையணைக்கு கீழே கொஞ்சம் தங்க காசுகளை வைத்திருக்கிறேன். என் தலையணைக்கு கீழே கொஞ்சம் தங்க காசுகளை வைத்திருக்கிறேன். அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய காசு. அந்த காசை தலையணைக்கு கீழே வைத்து நான் படுத்த போது எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது. இந்த காசு என் தலையணைக்கு கீழே இருக்க ஏழைகளுக்குள்ளே போய் சேராமல் எனக்கு மௌத்து வந்து விடுவார் என்று பயந்தேன். மரணம் எப்போது, நான் எப்போது முடிவேன், எத்தனை நாள் பாக்கி இருக்கிறது? வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கவலையை அது உரியவர்களுக்கு போய் சேருவதற்கு முன்பாக நான் இந்த இரவு மரணித்து விடுவேனோ? ஒன்று தெரியுமா உங்களுக்கு, அவர்கள் எப்போது மரணமாவார்கள் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்தே மரணமாக்குவான். அவர்கள் சாமானியவர்கள் அல்ல, நபிமார்களுக்கு அறிவிக்கப்படும். எப்போது, இன்னும் எத்தனை நாள் வாழ்வார்கள் என் பெருமானுக்கு தெரியாததில்லை. பாடம் படித்து தருகிறார்கள். அந்த இரவு எனக்கு அச்சம், இருக்க முடியவில்லை, படுக்க முடியவில்லை. இது உணர்வுபூர்வமானது. கொஞ்ச நேரம் படுக்கிறார்கள், கொஞ்ச நேரம் இருக்கிறார்கள், இன்னொரு பாடத்தையும் நடத்தினார்கள். அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டிய அமானிதம் உங்களிடத்தில் தங்க வைத்து விட்டு விடைபெற்று விடாதீர்கள். அமானிதத்தை உரியவர்களுக்கு கொண்டு முறையாக சேர்த்து விடுங்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீ செய்வானாக. மரணம் இத்தனை நெருக்கமானது. குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிர் சபீல் ஸல்லி ஸலாத்தல் முவத்தா. அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களுக்கு வல்லல் நபிகள் நடத்திய பாடம் இவைகள். இப்னு உமர், இந்த உலகத்தில் நீ ஒரு வழிப்போக்கனை போல் வாழ்ந்து விடு, ஒரு வழிப்போக்கனை போல் வாழ்ந்து விடு, ஒரு வெளியூரை சார்ந்தவனை போல் வாழ்ந்து விடு. பிரயாணத்தில் இருப்பவன் எப்படி பிரயாணத்தில் எத்தனை நேரம் இருப்பானோ அப்படி வாழ்ந்து விடு. தொழும் ஒவ்வொரு தொழுகையும் இது என் முடிவான தொழுகை என்று கவனத்தில் கொண்டு தொழுது விடுவாயாக. இது என் தொழுகையின் கடைசியாக இருக்கலாமோ என்ற எண்ணம் உனக்கு இருக்கட்டும். அப்படியானால் ஒவ்வொரு தொழுகையும் உனக்கு இன்பமாகும். இல்லை, ஒவ்வொரு தொழுகையும் பக்தியாகும். இல்லை,
ஒவ்வொரு தொழுகையும் அல்லாஹ்வையே உனக்கு பெற்றுத்தரும். ஏன்? இது என் கடைசி தொழுகை, இது என் கடைசி தொழுகை. சல்லி ஸலாத்தல் முவத்தார், இதுதான் நான் முடிந்து போகும் தொழுகை. அந்த தொழுகையில் கவனம் சிதறுமா? அந்த தொழுகையில் ஈடுபாடு குறையுமா? அந்த தொழுகை என் ரப்பையை எனக்கு முன்னால் காட்டும் தொழுகையாக இருக்காதா? எங்கே வாழ்க்கையை நான் சரி செய்வதற்கு இனி ஒரு அவகாசம் இல்லை, இதுவே சரியான அவகாசம். என் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளில் மிகச் சிறந்தது என் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நான் திட்டமிட வேண்டும். எல்லாவற்றையும் திட்டமிடுகிறேன். என் வீட்டில் நடக்க இருக்கிற காரியத்தை திட்டமிடுகிறேன். அடுத்த ஆண்டு நடக்க வேண்டிய புரோகிராமை அமைத்து விடுகிறேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையை நான் வாழ்வாதாரத்திற்கு திட்டமிடுகிறேன். அந்த பரிதாபம், எனக்கு நானே திட்டமிட மறந்து விடுகிறேன். எனக்கு ஒரு நாள் இறுதியாகும், முடிவாகும், விடை பெறுவேன். என் பிள்ளைகளை எல்லாம், என் மனைவியை, என் குடும்பத்தை, என் நண்பர்களை விட்டு விடை பெறுவேன். அப்போது நான் எத்தனை தயாரோடு போக வேண்டும் என்பதை நான் மறப்பது. அது மனித உடைமையா? சாலிஹீன்களின் பண்பா? அது உயர்ந்தவர்களின் அடையாளமா? அல்லாஹ்வுடையவர்களின் பழக்கமா என்று மாத்திரம் கேட்கிறேன். அல்லாஹ்வுக்கு சில விஷயம் பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு சில விஷயம் பிடிக்காது. நம்ம செய்தா பிடிக்காது, அவன் நெருக்கமானவங்க செய்தா ரொம்ப பிடிக்காது. அதில் ஒன்று, அடியார்கள் தனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தாமல் போவதும், தனக்கு முடிவான நாளை கவனத்தில் எடுக்காமல் போவதும், அந்த நாளுக்கு தயாராகாமல் இருப்பதும் ரப்புக்கு பிடிப்பதில்லை. நான் எனக்காக தயாராக வேண்டுமா இல்லையா? எனக்குள்ள அந்த நாளுக்கு நான் எத்தனை திட்டங்கள் வைத்தேன், என்ன செய்து வைத்திருக்கிறேன், எதை சேமித்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சாலிஹீன்களை கூப்பிட்டு கேட்பான், எனக்காக என்ன செய்தாய்? எத்தனை ஹதீசுகள், எத்தனை வழிமாறுகளின் வரலாறுகள், எனக்காக என்ன செய்தாய்? நான் கேட்கிறேன், அவனுக்காக என்ன செய்திருக்கிறோம்? தூய்மையான இதயத்தோடு 1000 சேவைகள் செய்திருக்கலாம். அதில் 1000 எண்ணங்களும், அதில் கலப்புகளையும் கருப்பையும் ஏற்படுத்தி இருக்கலாம். அவனுக்காக என்ன செய்தோம்? சொல்வதற்கு என்ன வைத்திருக்கிறோம்? சிந்திக்க வேண்டும் என்கிறேன். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள், பெண்களை சேர்த்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் பையத்தாயிட்டாங்க. பையத்தானவர்களுக்கும் சொல்வேன், நான் ஜெயிக்க வேண்டும், நிறைவான வாழ்க்கையை பெற வேண்டும், நிம்மதியான எதிர்காலத்தை அடைய வேண்டும். இதற்கெல்லாம் மேலால் என்னுடைய இறுதி நாளுக்காக நான் தயாராக வேண்டும். மரணம் ஒரு மூமினின் சன்மானம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வேதனை அல்ல, வருந்தும் காரியம் அல்ல, அதை நினைத்து பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. அல் மௌத்து துஹபத்துல் மூமின், ஒரு மூமினின் சன்மானம். அதை நான் சன்மானமாக வரவேற்க வேண்டும் என்றால் இப்போதே நான் தயாராக வேண்டும். இந்த ஆன்மீக மஜ்லிஸில் நீங்கள் முடிவெடுங்கள், நான் தயாராக போகிறேன். எனக்குள் இருக்கிற அழுக்குகளை களையப் போகிறேன், எனக்குள் இருக்கிற ஆபாசங்களை நீக்கப் போகிறேன், எனக்குள் இருக்கிற தீய சிந்தனைகளை விட்டு வெளியே வரப்போகிறேன். இன்னொரு பக்கம் என் ரப்பை திருப்திப்படுத்தும் வாழ்க்கையை நோக்கி நான் பயணிக்கப் போகிறேன். இதுதான் அவனுக்கு பிரியமானது. அவனுக்கு பிடிக்காதது அந்த நாளை நான் மறப்பதும், அதற்கு தயாராகாமல் இருப்பதும். இரண்டாவது பகுதி, அவன் கொடுத்ததை கொண்டு குறைவிட்டால் அவனுக்கு பிடிக்காது. நல்ல ஞாபகம் வைக்கணும். இதையெல்லாம் ஒண்ணு ஒன்னா சொல்றது, எடுத்துட்டு போகணும். நம்ம வாழ்க்கையில் அப்படி சில நேரத்தில் வரும். அவனை குறைபடாதீர்கள், அவன் உங்களுக்கு கொடுத்ததில் நிறைவு காணுங்கள். தாய்மார்களே, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, எங்க பக்கத்து வீட்டுல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எனக்கு தான் அந்த கஷ்டம். சொல்வதை அவன் பிரியப்படவில்லை. அவன் கொடுத்ததை கொண்டு நிறைவு காணுங்கள், குறை காணாதீர்கள், அவன் மீது குறைபடாதீர்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு துன்யாக்க இலா மன் ஹுவ தூனக், இந்த உலக வாழ்க்கையில் உன்னை விட கீழே உள்ளவர்களை பார், நீ நல்லா இருக்கிறாய் என்று உணர்வாய். உன்னை விட கீழே உள்ளவர்களை பார். நான் அடிக்கடி எங்க பள்ளிவாசலுக்கு போற போது, பள்ளிக்கு நுழையும் போது கபரை கடந்து போகணும். அதுக்கு மேல ஒரு திண்டு இருக்குது. அந்த திண்டுல ஒரு அம்மா அங்க படுத்திருப்பாங்க. அப்ப அனுமதி கொடுத்த பள்ளிவாசல முசாபர்கள் படுப்பாங்க. அந்த அம்மா படுத்திருப்பாங்க, அவருடைய ஹஸ்பண்ட் படுத்திருப்பார். அந்த அம்மா கர்ப்பமா இருக்கும். அந்த கர்ப்பமான நேரம் ராத்திரி அகால பனி, அந்த கபரு இந்த பக்கம் கபரு, அதுக்கு மேலதான் படுத்திருப்பாங்க. அந்த அகால பனியில குழந்தை கர்ப்பத்துல 8 மாசம் 9 மாசம் அதுல படுத்திருப்பாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு ஆளை காணல. 3வது நாள் பார்க்குறேன், குழந்தை பெற்றுட்டு வந்து அந்த குழந்தைய பக்கத்துல போட்டு படுத்திருக்காங்க.
நம்ம வீட்டில் பிறக்கிற குழந்தை, கர்ப்பமா இருக்கிற பெண்ணு அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, கபர்சான கடக்க கூடாது எல்லாம் நம்ம நினைக்கிறோம். கபர்சான்லயே புள்ள பெற்றாங்க, கபர்சான்லயே பிள்ளைய போட்டிருக்கிறாங்க. அந்த புள்ள வளருது. இன்னைக்கு நான் பார்த்து 18 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு கல்யாணம், ஒரு முசாபர், ஒரு யாசகர். இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இதை பார்க்கும்போது என்னை எப்படி வச்சிருக்காங்கிறது தான் எனக்கு புரியும். சுகமான வீட்டிலே, சொகுசான வாழ்க்கையிலே என் பிள்ளைக்கு அழகான பாதுகாப்பை, பனியிலும் அந்த குழந்தை அங்க படுக்குது, வெயிலிலும் அந்த குழந்தை படுக்குது. அந்த பிள்ளைக்கு என்று ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. அது கொஞ்சம் வளர்ந்து ஒரு 6 மாசம் ஆச்சு. அந்த அம்மா அங்கே படுக்க போட்டுட்டு அவார்ட்ல போய் 4 இடத்துல போயிட்டு வந்து பிள்ளையை பார்ப்பாங்க. அந்த பிள்ளை அங்கனே படுத்திருக்கும். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். அன்பர்களே, நம்ம தொட்டில்ல அழகான இடத்துல பெட்ரூம்ல ஏசி ரூம்ல போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சமையல் கட்டில் நிற்க மனசு வரல, ஏதாச்சும் ஆயிடுமோ. ஒன்னை விளங்குங்க, எப்படி அவனை நினைப்பீர்களோ அப்படி உங்களோடு அவன் இருக்கிறான். அவனை நம்பி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு அவன் காப்பாத்திடுறான். அவனால் இது என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிடுமா நீங்க நினைச்சா நீங்க தான் தூக்கி சுமக்கணும். பாதுகாப்பது தவறில்லை, பேணுவது தவறில்லை, கண்காணிப்பது தவறில்லை, அத்தனையும் தேவை. இதற்கு மேல் நான் சொல்கிறேன், கீழே உள்ளவர்களை பார்த்தால் உங்களுடைய அருமை அவன் கொடுத்தது உங்களுக்கு விளங்கும். நான் எனக்கு மேலே உள்ளவர்களை பார்க்கிறேன், ரப்ப குறைபட்டுக் கொள்கிறேன். எனக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு எனக்கு திருப்தி இல்லை. ஏன்? அவர் இவ்வளவு அழகான வீடு கட்டி விட்டார், வசமான வீடு, மாளிகை வச்சிருக்கிறார், பேசி வச்சிருக்கிறார். அந்த வீட்டுல உள்ள போனா அந்த கவர்ச்சி எவ்வளவு நல்லா இருக்குது. அதை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா தந்துர் இலா மன் ஹுவ ஃபௌகல், உனக்கு மேல உள்ளவங்களை பார்க்காதேன்னாங்க. நீ பார்க்கிற போதெல்லாம் உன்னை நீ லேசா நினைக்கிறாய், உனக்கு கொடுத்ததை லேசா நினைக்கிறாய், உனக்கு கொடுத்தானே அவனையே குறைபடுகிறாய். என்ன வீடு இது? நீங்கள் பாருங்கள், கபுருஸ்தானில் படுத்திருந்த அந்த பெண்ணை, அந்த குழந்தையை பாருங்கள். எனக்கு அல்லாஹ் இந்த மழை வெயிலை தாங்க வீட்டை தந்தானே, அல்ஹம்துலில்லாஹ். கீழே உள்ளவர்களை பாருங்கள். காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை பார்வை வேண்டாம். இம்ரான் இப்னு ஹுசைன் படுக்கையில் இருக்கிறார். இம்ரான் இப்னு ஹுசைன் படுக்கையில் இருக்கிறார். சஹாபாக்கள் சாலிஹீன்களின் வாழ்க்கையை சுமந்து அள்ளி செல்லுங்கள். படுக்கை வரலாறு 1000 பக்கம் எழுதும் இம்ரான் இப்னு ஹுசைனை. எல்லாரும் நலம் விசாரிக்க வருகிறார்கள். அவர் அண்டை வீட்டார் நலம் விசாரிக்க வரல. அடுத்த வீடு, உயிருக்குயிரா பழகிய நண்பர், உயிருக்குயிரா பழகிய நண்பர். எல்லாரும் வந்து நலம் விசாரிச்சாங்க, கேட்டாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவர் வரவே இல்லை. பல நாட்கள், பல மாதங்கள். ஒரு நாள் வருகிறார், அழுது கொண்டே வந்தார். இம்ரான் இப்னு ஹுசைனுடைய முகத்தை பார்க்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. அவர் சொன்னார், நான் வருவேன், அன்றே வந்திருப்பேன், மனசு கேட்கல, நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க, இவ்வளவு சிரமப்படுவதை நான் வந்து பார்த்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த வார்த்தையை கவனிங்க. நீங்க ரொம்ப சிரமப்படுறதா எனக்கு விளங்கிட்டேன். நான் சிரமம் நீங்க அவ்வளவு படும்போது, நாங்க வரும்போது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் நம்மளை இப்படி வந்து பாக்குறாங்களே, இவ்வளவு கஷ்டமா ஆயிட்டோமே, முடங்கிட்டோமே, மன சங்கடப்படுவீங்க. அந்த சங்கடத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு நான் வரல. அவங்க சொன்னாங்களாம், உங்கள் வார்த்தையை மாற்றி கொள்ளுங்கள். என்னை இப்படி படுக்கையில் போட்ட காலம் முதல் நான் ஒரு நாளும் அல்லாஹ்வின் மீது வருத்தப்பட்டதில்லை. என்னை படுக்கையில் போட்ட காலம் முதல் ஒரு நாளும் வருத்தப்படவில்லை. எனக்கு அவன் செய்தான், செய்ய வேண்டியது எல்லாம் செய்தான், அழகாக நடந்தான், எப்படி எல்லாம் அழகாக நடக்க வேண்டுமோ அப்படி எல்லாம் நடந்தான். நான் படுத்திருக்கிறேன், ஒரு நாள் தொழுகை விடுபடவில்லை. படுத்திருக்கிறேன், ஒரு நாள் வித்திரை விட்டதில்லை. படுத்திருக்கிறேன், ஒரு நாள் அவனை மறந்ததில்லை. படுத்திருக்கிறேன், என் மனைவி மக்களின் கடமைகளில் குறைவு செய்வதில்லை. படுத்திருக்கிறேன். ஒன்று மட்டும் இப்போது தெரிகிறது, நான் இருக்கும் போது எதையெல்லாம் சாதிக்க ஓடினேனோ இப்போது என்னை படுக்க வைத்து அவன் நின்று சாதிக்கிறான். இருக்கும் போது சாதிக்க நான் ஓடினேன். பிள்ளைக்கு அதை கொடுக்கணுமே, மனைவிக்கு இதை கொடுக்கணுமே, வீட்டில் வசதி வசதி கொடுக்கணுமே. இன்றைக்கு என்னை படுக்க வைத்த என் ரப்பு அழகாக நடக்கிறான். அவன் ஓடி என்னை படுக்க வைத்து என் காரியத்தை இப்போது அவனே நடத்துகிறான். யார் உங்கள் ரப்பு? யார் உங்கள் ரப்பு? நான் வெளியே போக மனமே இல்லை எனக்கு. என் ரப்பை குறித்து லட்ச செய்திகளை உங்கள் உள்ளத்தில் பதிக்க வேண்டும். குறைபடுவதாவனை இப்படி நடந்து விட்டானே என்று சொல்வதா? எந்த வகையில் குறைபடுகிறீர்கள்?
பார்க்காதீர்கள், உங்களை காட்டிலும் கீழே உள்ளவர்களை பாருங்கள். உங்கள் மீது லட்ச ஞாபத்தை செய்தால் அவன் என்ன தந்தான் என்று கேட்காதீர்கள். நான் கேட்கிறேன், அவன் எதை தரவில்லை. கந்தள பூராவும் பட்டியலிடுங்கள். ஏதோ நீங்கள் ஒன்றை எதிர்பார்த்து கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் என்னை இப்படி விட்டு விட்டான் என்று நினைக்கிறீர்களா? வசதி வேண்டும் என்று துஆ கேட்டேன், அது கிடைக்கவில்லை. மறுமையில் அல்லாஹ் சொன்னான், நீ கேட்ட துஆ என்னிடத்தில் வீணாகவில்லை. வசதி அப்போது கொடுத்திருந்தால் நீ எங்கோ தடம் புரண்டிருப்பாய், உன் பிள்ளை சருகி இருக்கும், அதனால் வசதியை கொடுக்கவில்லை. அதற்கு பகரம் இதோ பார், இந்த மாளிகையை உனக்காக தயார்படுத்தினேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றான், நான் வசதியை கேட்டது என்று அல்லாஹ்விடத்தில் அவன் தரவில்லை, அதற்காக வருத்தப்பட்டு இருக்கிறேன். பெருமான் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்வானாம், இதோ இந்த மாளிகை, நீ கேட்டதற்கு பகரம் அதை கொடுத்திருந்தால் சாதாரண சொர்க்கத்தையும் நீ அடைவதற்கு நசீப் இல்லாமல் போயிருப்பாய். அந்த வசதி என்னை சருகி வைத்திருக்கும். இன்னொன்று தெரியுமா? நீ வசதியை கேட்ட போது நான் தரவில்லை, அதற்கு பகரமாக உனக்கு ஒரு கெட்ட முடிவு நடக்க வேண்டியிருந்தது, அந்த முடிவு நடக்காமல் உன்னை பாதுகாத்தேன் என்பான். எதை தரவில்லை? அல்லாமா சாதி காபாவை நோக்கி வருகிறார். மாமனிதர், உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஞானி இமாம் சாதி ஹரம் ஷரீஃபை நோக்கி பெரிய தியாகத்தோடு, பேரின்ப காதலர் ரப்போடு, அல்லாஹ் நமக்கு அப்படி வாழ்க்கையை நசீபாக்குவானாக. அல்லாஹ்வோடு பேரின்ப காதலர் இமாம் சாதி உள்ளே வருவார். வரும்போது அவங்க கால் செருப்பு அருந்து போச்சு. கடும் வெயில், காலை தூக்கி வைக்க முடியல, பாலைவனத்தின் வெயில். காலில் துணியை எடுத்து கட்டுறான். துணியை கட்டிட்டு நடக்கும்போது மனசுல ஒரு சலனம், நம்ம அல்லாஹ்வுக்காகத்தானே வந்தோம், காபாவை நோக்கி அல்லவா வந்திருக்கிறோம், ரப்பை சந்திக்க வந்திருக்கிறோம், இது எந்த நோக்கமும் இல்லையே, ஹலாலான பயணம், ஆஷிகான இஷ்குடைய பயணம், ஏன் என் ரப்போ கால் செருப்பு இல்லாமல் ஆக்கினான் என்று ஒரு சின்ன மனச்சலனம் வருகிறது. ஹரம் ஷரீஃப் உள்ளே காலிலே துணியை கட்டிவிட்டு அந்த பாலைவன வெயிலுக்குள்ளே கால் பதிந்து அதற்குள் காலின் வெடிப்புகள் விழுந்துவிடக் கூடாது என்று அவர்கள் ஏதோ ஒரு உள்ள ஓட்டம் அப்படி போக உள்ள நுழைய போறாங்க. ஹரம் ஷரீஃப் உள்ள இருந்து ஒருவர் தவாப் எல்லாம் முடிச்சிட்டு வெளியில் வருகிறார். அவருக்கு ஒரு கால் இல்லை. இமாம் சாதி அந்த வெயிலும் பாராத சுஜூதில் விழுகிறார்கள். ரப்பே, இப்போதும் என்னோடு நீ அழகாகத்தான் நடந்தாய் ரஹ்மானே. நான் உன்னை குறைபட்டுக் கொண்டேனே, இன்னுமல்லவா நான் உன்னை புரியவில்லை. எனக்கு செருப்பை தானே நீ எடுத்தாய், வாறுதானே அருந்து போனது. அவருக்கு காலே இல்லை, மகிழ்ச்சியாக தவாப் செய்து விட்டு வருகிறாரே. குறைபடாதீர்கள் அல்லாஹ்வை. ஆண் பிள்ளை கேட்டேன், பெண் பிள்ளை பிறந்துட்டு நிறைய பேருக்கு வர, என்னப்பா பெண் மக்களா இருக்கிற ஆண் மக்கள் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண் மக்கள் உங்கள் வீட்டில் இருக்குமா உங்கள் வீடு பரக்கத்தாகும். பெண் மக்களை வளர்க்கிறாயா? நான் சொல்லட்டுமா? இல்லை, எனக்கு 3 பெண் மகள், என்ன செய்வது? ஒரு பையன் இல்ல. பெருமானார் சொன்னாங்க, மன்னால ஸலாஸ பனாத்தின் ஃபஅத்தபஹுன்ன வஅஹ்ஸன தஅதீபஹுன்ன ஃபஅல்லமஹுன்ன வஅஹ்ஸன தஅலீமஹுன்ன வலஹுல் ஜன்னah. 3 பெண் மக்களை வளர்க்கிறார், கல்வி கொடுக்கிறார், ஒழுக்கம் கொடுக்கிறார், நல்ல மாப்பிள்ளை தேடி நிக்கா செய்கிறார். அந்த தந்தை யாரு தெரியுமா? அவருக்கு சொர்க்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு நீ கஷ்டப்பட்ட வருத்தப்பட்ட பெண் மக்களை வளர்த்ததற்காக உனக்கு சொர்க்கம். 2 பெண் மகள் என்று ஒருவர் கேட்டார். ஆம், 2 பெண் மக்களை வளர்த்தாலும் சொர்க்கம். அல்லாஹ் ஹைதாயா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு பெண் மகள் இருக்கிறாள் எனக்கு, அதை வளர்த்தேன், ஒழுக்கம் கொடுத்தேன், கல்வி கொடுத்தேன், மார்க்கம் கொடுத்தேன், நல்ல மார்க்கம் சார்ந்த மணாளனை தேர்ந்தெடுத்து மனமுழித்து வைத்தேன், எனக்கு உனக்கும் சொர்க்கம் என்றார்கள். நம்ம நினைக்கிறோம், பெண் மக்களா கொடுத்துட்டானே, ஆம்பளை பிள்ளையை கொடுக்கலையே. ஞாபகம் வையுங்கள், அவன் கொடுத்த போது நீங்கள் நினைத்தது கிடைக்காமல் போன போது அவன் கொடுக்கிற பகரம் அழகானது. பிள்ளை மௌத்தா போச்சு, நான் வளர்த்து பாசம் காட்டிய என் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன் 1 வயசுல மௌத்தா போகுது, 2 வயசுல, 3 வயசு, 4 வயதில் தாங்குமா தாயின் உள்ளம், தாங்குமா தந்தையின் உள்ளம்?
ஏன் இந்த ரப்பு இப்படி செய்தான்? 1000 முறை கேள்வி கேட்போம். ஏன் ஏன்? சில பேருக்கு பைத்தியமே ஆகிவிடும். அந்த பிள்ளையை நினைத்து நினைத்து 1 வயதிலே, 6 மாதத்திலே, 2 வருடத்திலே, 3 வயதிலே, 4 வயதிலே, 5 வயதில் நமது கண்கவர்ச்சியாகவே இருக்கும். அதை தூக்கி 1000 முறை முத்தம் கொடுப்போம். அந்த பிள்ளை மரணித்த போது நான் துடித்து போவேன். நியாயமாகவும் இருக்கும். அல்லாஹ் ஏன் இப்படி செய்தான் என்று அவன் மீது குறைபடுவேன். குறைபடாதே என்றார்கள் காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? நாளை மறுமை, சொர்க்கபதி, சொர்க்கவாசல் மூடியிருக்கும். அங்கே சில பேர் சத்தமிடுவார்கள், ஆடுவார்கள். அல்லாஹ் கேட்பான், யார் இவர்கள்? ரப்பே, மூமின்களின் பிள்ளைகள் 1 வயதில், 2 வயதில், 3 வயதில், 4 வயதில், பருவமடையாத வயதில் தாயை தந்தையை பிரிந்து நீ அழைத்துக் கொண்டாய அந்த பிள்ளைகள், அவர்கள் இங்கே நின்று கதறுகிறார்கள். என்னான்னு போய் கேளுங்க. அவங்க போய் கேட்டா அல்லாஹ் சொல்லுவாங்க, அவங்க கதறாங்க, ரப்பே சொர்க்கத்தை திறந்து விட்டுருங்க, உள்ள போட்டும்பா. சொர்க்கத்தை திறந்து உள்ள போச்சலும் போக மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லுவான், புடிச்சு தூக்கிட்டு வந்துருங்க அந்த பிள்ளைகளை. அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, நாங்க வரமாட்டோம். ஏன் வரமாட்டீர்கள் என்று கேளுங்கள். அவர்கள் கேட்பார்கள், அத்தாயத்துகுலாபவை, என் தாயும் தந்தையும் சொர்க்கம் வராமல் நாங்கள் வரமாட்டோம். அவர்களை இழந்தோம். 2 வயதில் பாசம் காட்டி என் தாயை நான் பார்த்து எத்தனை ஆண்டுகள், என் தந்தையின் முகவரி தெரியாமல் வளர்ந்து விட்டேன். நான் இங்கே வந்து நிற்கிறேன். சொர்க்கத்திலாவது என்னோடு என் தாய் இருக்க வேண்டும், தந்தை இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வான், அவங்க எல்லாம் மஹ்ஷர்ல நிக்கிறாங்க, கேள்வி கணக்கு முடிச்சிட்டு வருவாங்க. பிள்ளைங்க சொல்வாங்க, இல்லை, அப்படியானால் நாங்கள் இங்கே காத்திருப்போம். அவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொர்க்கம் என்று முடிவு செய்த வரைக்கும். அல்லாஹ் சொல்வானா, வேண்டாம். பிள்ளைங்க பாப்பாவை இழந்துட்டாங்க, அம்மாவை இழந்தாங்க. அந்த பாப்பா அம்மா உலகத்தில் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. பிள்ளையை பறி கொடுத்துட்டு இந்த பிள்ளைகளை கூட்டு போங்க, மஹ்ஷர்ல அவங்க பாப்பா அம்மா அத்தா அம்மா எங்க நிக்கிறாங்கன்னு பார்த்து கையை பிடிச்சு கூட்டு வந்துருங்க. அந்த பிள்ளைங்களோடு சேர்த்து கேள்வி கணக்குலாம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள். யார் என் ரப்பு? யார் என் ரப்பு என்று கேட்கிறேன். என்னை அவன் குறைபடுத்தினானா? ஏன் குறைபடுகிறீர்கள்? அவன் ஒரு மௌத்தை கொடுத்தான். வாழ வேண்டும் பிள்ளைகள், ஆசைப்படுவோம். அப்படி நடக்கும் போது அதுக்கு பகரம் அவனை போல் யாரும் கொடுக்க முடியாது. அவனை போல் யாரும் கொடுக்க முடியும் அதற்கான பகரத்தை? எத்தனை உயர்ந்த பகரம்! கேள்வி கணக்கு இல்லாமல் தாய்க்கும் தந்தைக்கும் சொர்க்கம் அந்த பிள்ளைகள் இழுத்து செல்வார்கள் என்கிறார்கள் வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹ்ஷருக்கு வரும்போது அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்களாம், எங்க தாய் தகப்பன் 2 பேரும் ரொம்ப தாகத்துல மஹ்ஷருடைய வெயில்ல, மஹ்ஷருக்கு வானத்துக்கு சலைக்கு மேல சூரியன் நிக்குமே, கடும் சூட்ல நிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுவான், போங்க போய் அவங்களுக்கு தண்ணி கொடுங்க. கேத்தல தூக்கிட்டு வருவாங்களாம். ஹதீஸ்ல வருது, கேத்தல தூக்கிட்டு வருவாங்க. அங்க வந்த போது எல்லாரும் தாகம் தாகம் துடிப்பாங்க, கையை பிடிச்சி இழுப்பாங்க. இல்லங்க, நாங்க எங்க அம்மாவை தேடுறோம், எங்க அத்தாவை தேடுறோம். யாரு நீங்கள்லாம்? நாங்க எங்க அத்தா அம்மா விட்டுட்டு 2 வயசு 3 வயசுல மொத்தாயி வந்துட்டோம். அவங்களுக்கு தண்ணி கொடுக்க அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். போய் தண்ணி கொடுப்பாங்களாம். நிக்கிற மத்தவங்க நினைப்பாங்களாம், எங்களுக்கும் இப்படி பிள்ளைகளை நீ கூப்பிட்டு வச்சிருக்க கூடாதா ரப்பே? ஏன்? அங்கே தேவை, தாகம் தணிவது தேவை, தண்ணீர் கொடுப்பது தேவை. அங்கே அவனை தவிர்த்து யாராலும் கொடுக்க முடியாது. நான் சொல்வது மரணத்தை ஆசைப்பட சொல்லவில்லை, பிள்ளைகளை இழக்க சொல்லவில்லை. அவன் இழக்க வைக்கும் போது அவனை குறைபடாதீர்கள் என்கிறேன். அவனுக்கு பிடிக்காது. எனவே வாழ்க்கையோடு அல்லாஹ்வை பாருங்கள் என்கிறேன். அவன் கொடுத்ததில் எல்லாம் நிறைவு காணுங்கள். அவன் சில நேரங்களில் சிலதை செய்வான், அதில் குறை காணாதீர்கள். செருப்புவார் அருந்து போனாலும் கால் இல்லாம இல்லை, காலை கொடுத்திருக்கான் அல்லாஹ். அவருக்கு வீட்டை கொடுத்தான், எனக்கு ஒரு குடிசை கொடுத்தான், பரவாயில்ல. கபருசான்ல படுக்கிறவனை பாரு, கபருக்கு மேல அங்கேயே புள்ள பெற்று வளர்க்கிறான். அவனை பார்க்கும் போது இன்னும் ரப்பு என்னோட அழகா நடக்கிறான். நான் குறைபடுவது எப்படி நியாயமாகும்? எனவே குறைபடாத வாழ்க்கை அல்லாஹ்வோடு நமக்கு இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் யாரையும் பார்த்து ஏங்காதீர்கள், அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நான் சரியான நேரத்தில் முடிச்சிடும், இன்னொரு 2-3 நிமிஷம் தான். ஏன்னா இதுவெல்லாம் ஒரு ஆழமான சொத்து, நீங்க எடுத்துட்டு போகணும். எப்பவுமோ ஒரு பக்கம் அல்லாஹ்வை போய் குறைபட்டுறோம். நான் செய்த வணக்கம் எல்லாம் பவர் இல்லாம போயிருது, அல்லாஹ்வோடு நெருக்கம் பெற முடியாம போயிடுறேன். ஏன்னா ஒரே அவனுக்கு குறைபடுறேன், ஏதாச்சும் ஒன்று அவன் பண்ணிட்டானா குறைபடுறேன், ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டா குறைபட்டுக்கிறேன். அல்லாஹ்வை குறைபடாதேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனை நீ ஏன் குறைபடுற? அவன் கொடுத்தது ஏத்துக்கா, நீ அதை கொண்டு உனக்கு அவன் கொடுக்கிற அடுத்த காலம் ஹைராகத்தான் இருக்கும். இன்னமா
ஒரு துன்பம் கொடுப்பான், ஏற்றுக்கொண்டு வா, பல இன்பங்களை கொடுப்பான். குர்ஆன் சொல்கிறது துன்பம் ஒன்றுதான், ஏற்றுக்கொள், பல இன்பங்கள் கிடைக்கும். சோதனை ஒன்றுதான், தாங்கிக்கொள், பல சுகம் கிடைக்கும். அல்லாஹ் அழகானவன், அவன் அன்பானவன், அவன் கருணை உள்ளவன். உங்களை கஷ்டப்படுத்துகிற போதும் அவன் கருணை உள்ளவன், அன்புள்ளவன். அவனை போல் அன்பாளன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. என் தாய் தான் உலகத்திலே மிகச்சிறந்த என் மீது அன்பு காட்டுகிற ஆன்மா. என் தாயை விடவும் பன்மடங்கு அன்பு என் ரப்பு. நான் நிறைவுபடுத்துகிறேன். நம்ம பாவம் செய்யறோம், தப்பு செய்யறோம், குற்றம் செய்யறோம். எங்க பாப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சொன்னாங்க இப்படி செய்யாதப்பா, இதை நீ அடிக்கடி வெளியில போகக்கூடாது, ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், ராத்திரி பிந்தி வரக்கூடாதுன்னாங்க. மறுநாள் பிந்தி வந்த சத்தம் போடுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் பிந்தி வந்து அடிப்பாங்க. தொடர்ந்து நான் பிந்தி வந்தா நீ என் மகனே இல்லைன்றுவாங்க. நீ மகனே இல்லை, நீ போ வெளியிலும் வாங்க. தந்தை சொல்லை நான் மீறினால், தாயின் சொல்லை மீறினால் ஒரு கட்டம். அன்பும் பாசமும் உள்ள தாயும் தந்தையும் நீ மகனே இல்லை என்பார்கள். அல்லாஹ் சொன்னான், பாவம் செய்கிறோம், அவன்கிட்ட போறோம், மன்னிக்கிறான், மீண்டும் பாவம் செய்யறோம், மீண்டும் மன்னிக்கிறான், மீண்டும் பாவம் செய்யறோம், மீண்டும் மன்னிக்கிறான். அல்லாஹ் அதை சொல்லிட்டு குர்ஆன்ல சொல்ற அந்த வார்த்தை நான் ரொம்ப லைத்து போன பாடம். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். மீண்டும் 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 வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியானே என்று சொன்னான். 1000 தடவை நீ பாவம் செய்தாலும் நீ ஏன் அடியானுங்கிறான் அல்லாஹ். எங்க அத்தா கூட நீ என் மகன் இல்லைன்றாங்க, எங்க உம்மா நீ என் மகனே இல்லைங்கிறாங்க, என் வயிற்றுல ஏன் பிறந்தன்னு கேட்கிறாங்க. என் ரப்பு சொன்னான், யா இபாதி, என் அடியானே, நீ 1000 தடவை தவறு செய்து விட்டாய், மீண்டும் உனக்கு மன்னிக்கிறேன், மீண்டும் தவறுதான் செய்கிறாய், அப்போதும் நீ என் அடியான் என்றான் அல்லாஹ். அவன் கருணையில் எல்லை எது இருக்கிறது? என்ன இருக்கிறது? என்னை அடியானாக அவன் இன்னும் வரைக்கும் வைத்திருக்கிறான். என்ன குறைபடுறது அவன் பேர்ல? எனவே நீங்கள் எப்போதும் தாழ்வு மனப்பான்மைங்கிறது வரக்கூடாது. எப்போ அது வரும் அப்படின்னா, நம்ம இன்னொருத்தங்களை பார்த்து ஏங்கும் போது தாழ்வு மனப்பான்மை. யாரை பார்த்து ஏங்காதீங்க. அவங்க மேல ஏக்க வந்தா நீங்க பொறாமை உள்ளவங்களா மாறிடுவீங்க. அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ் யாக்குல் ஈமான், அல்லாஹ் மேல இருக்கிற ஈமானே உனக்கு மௌத்தா போயிடும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏக்கம் கூடாது. அடுத்தால பார்த்து ஏங்காதீங்க. அவர் இப்படி இருக்கிறார், அப்படி போயிட்டா. இன்னைக்கு இதுதான் நிறைய பேரை நஷ்டமாக்கிட்டு. பள்ளிவாசலுக்கு வந்தா கூட ஒரு டாப்பா நின்னா அவர் வேற நமக்கு ஒரு ஏக்கம் வருது. பெருமானார் சொன்னாங்க, ஏக்கம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஏன் ஏங்குற அவரை பார்த்து? நிறைய பேருக்கு அந்த ஏக்கம் பொறாமையா மாறும். இவன் எப்படி இருக்கிறான், இவன் என்னைக்கு விழுவான்னு நினைப்போம். அவன் என்னைக்கு விழுவான்னு நினைக்கிறாயா? அல்லாஹ் சொன்னான், நான் என் அடியானை நல்லாக்கி வச்சிருக்கேன், நிறைய கொடுத்து வச்சிருக்கிறேன், அவனை உயர்வாக்கி வச்சிருக்கிறேன், அவன் மேல நீ பொறாமைப்படுகிறாயா? நீ என்னையே எதிர்க்கிறாய் என்றான் அல்லாஹ். கொடுத்தது நான் இல்லையா? ஏக்கம் வேண்டாம். யாருக்கு அவன் கொடுத்ததில் மீதும் பொறாமைப்படாதீர்கள். ஒருவருக்கு பதவியை கொடுப்பான், கல்வியை கொடுப்பான், ஞானத்தை கொடுப்பான். சில பேர்களை உலகமே போற்றும் இடத்தில் அல்லாஹ் கொண்டு நிறுத்துவான். நீ எங்குகிறாய்? அது அவன் வேலை. அந்த ஏக்கம் உனக்கு வேண்டாம், அது பொறாமையாக மாறும். அவன் வளர்ந்தால் உனக்கு பிடிக்காமல் போய்விடும். அவன் வளருவதில் நீ பிடிக்காமல் போவாயா? அல்லாஹ் உன்னை எதிர்ப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு அன்பான வாழ்க்கை அவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அவன் அன்பானவன் என்ற காரணத்தினால் அவனோடு நான் ரொம்ப அழகாக இருக்க வேண்டும், மிக கண்ணியமாக வாழ வேண்டும். இன்னொரு பக்கம் கொடுக்கப்பட்ட அவகாசத்தை சரியாக பயன்படுத்துவோம். இன்னைக்கு நாளைக்கு திருந்துவோம், மறுநாள் திருந்துவோம், ஒரு மாசத்துல சரியாயிடுவோம். இன்ஷா அல்லாஹ் ஒருத்தர் தொலை சொன்னேன், அதில் நம்ம தொழுகெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சிருக்கோம், கொஞ்ச நாள் போட்டுனார். என்னைக்கு போறது? நமக்கு தொலை வைக்கிறதுக்கு முந்தி நம்ம காதுல பாங்கும் காமத்தும் சொல்லிட்டோம், நான் துவங்கினேன். இன்னைக்கு நான் தயாரா இருக்கணும். நான் தயாராக இல்லைன்னா அல்லாஹ் ரொம்ப வருத்தப்படுகிறான். எனவே தயாராகுவதற்கு உள்ள திட்டமிடும் மஜ்லிஸே எங்கள் ஆன்மீக மகாநாடுகள். தயாராகுவதற்கு திட்டமிடும் மஜ்லிஸ். 1000 மாநாடுகள் நடக்கலாம். என் அன்பர் குத்தூஸ் அவர்கள் சொன்னதை போல இது என்னையே நான் திரும்பி பார்க்கும் வாழ்க்கை, என்னை திரும்பி பார்த்து சரி செய்யும் இடம். இன்னுமா நான் சரியாகவில்லை என்று ஒவ்வொருவர்களும் தன் நெஞ்சுக்கு மேலால் ஒரு நூலை போட்டு பாருங்கள். நான் எவ்வளவு சரியானேன், சரியாகவில்லை, இன்னும் நான் சரியாகாமல் இருப்பதா, இன்னும் நான் பொறாமைப்படுவதா, ஏங்கிக் கொண்டு வாழ்வதா, இன்னும் என் ரப்பை குறைபடுத்திக் கொண்டே போவதா, இன்னும் நான்
என் வாழ்க்கையின் நாளை ஒரு நாள் வரும் என்பதை கவனம் கொள்ளாமல் உழைப்பு, வருமானம், சம்பாத்தியம் என்று அலைவதா? உழைத்து வாழுங்கள். உங்கள் பிள்ளைகளை நடுத்தருவில் விடும்படி வாடாதீர்கள். அவர்கள் கையிலே சொத்தை கொடுத்து செல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்வார்கள் என்றால் உழைப்பதற்கான உயர்வையும் சொல்லி தருகிறார்களா இல்லையா? அப்படி உழைக்கும் பார்வையில் அல்லாஹ்வை மறந்து உழைக்க போகாதீர்கள். எனவே திட்டமிடுங்கள், தயாராகுங்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள், அந்த நாள் என்னை மரணம் வந்து சந்திக்கும் போது அந்த மரணத்தை வெறுத்திடக்கூடாது, மரணத்தை கண்டு நாம் பயந்திடக்கூடாது, மரணத்தை கண்டு முடங்கிடக்கூடாது, என்று இயங்கக்கூடாது. என்ன செய்யணும்? தொஹபத்துல் மோமின், அது உன் சன்மானம், வா என்று வரவேற்பார் யார்? தயாரான மனிதர்கள். மரணத்தை வரவேற்கும் மக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நமது குடும்பம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பும் இஷ்கும் கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகள் கருணையில் எங்கும் கண்ணீர் வடிக்காமல் பாதுகாப்பானாக. யாரின் இழு சொல்லுக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாகி விடாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய பிள்ளைகள் ரப்பை மறந்தவர்களின் பட்டியலில் இடம்பெறாமல் பாதுகாப்பானாக. அவர்களின் கல்வியிலும் ஞானத்திலும் உயர்வை தருவானாக. உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு அல்லாஹ் நம்முடைய மக்கள் செல்வங்களுக்கு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் இங்கே உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத்தையும் வாழ்வையும் கொடுக்கிற காலம் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஃபாத்திமன் நபியின் சர்தாருல் ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து இங்கே ஏராளமான உலமாக்கள் ஹலீஃபாக்கள் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேர்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் இங்கே பிரமாண்டமான மஸ்ஜித் உருவாகும். முத்தவல்லி சாப் தலைவர் காலையில் செக்ரட்டரி தலைவர் வந்தாங்க, பேசிட்டு இருந்தோம். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதில் அடுத்த வருஷம் இதே இஸ்திமா நம்ம புது பள்ளிகள் நடக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் என்ன தாங்கள் வந்து நடத்த வேண்டும். முத்தவல்லி சொன்னது நான் உண்மையிலேயே பெருமிதப்படுகிறேன். அந்த பள்ளி உருவாயிட்டு அழகாயிட்டு வந்திருக்கிறவங்க மனசுல கொஞ்சம் கவனம் வைங்க. நம்ம மீண்டும் இந்த பள்ளிக்கு இஸ்திமாவுக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். இது இன்னும் முழுமை பெறதுக்கு நம்ம என்ன முடியும், நம்மளால என்ன முடியும்? நம்ம வந்துட்டோம், அந்த பள்ளியை பார்த்துட்டோம். உங்களால் முடிந்த ஒரு சின்ன அன்பளிப்பை நீங்கள் அந்த பள்ளிக்கு நம்மளால ஏண்டது என் கையில இருக்கு, பிஸ்மில்லா கொடுத்துட்டு போவோம். அதுல இஸ்திமா நடக்கும். 1000 பேர் பையத்தானாங்க இன்னைக்கு. அதுல ஒரு 2000 பேர் பையத்தாவாங்க. அவங்க வாழ்க்கை, அவங்க செய்யற திக்ரு, அவங்க செய்யற தியாகம் எல்லாத்துலயும் நம்ம வாழ்கிற காலம் வரையில் மட்டுமல்ல, நம்ம மௌத்துக்கு பின்னால் கபருக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் செய்யலாம்ல இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் இந்த மஸ்ஜித் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இஸ்திமாவின் மஸ்ஜித் இன்னைக்கு பிரமாண்டமான இஸ்திமா. காலையில பையத்தான மக்களை பார்த்தா 40 சேலை போட்டோம்னாங்க. 40 சேலையும் பத்தல்ல, பெண்கள் பகுதி இங்கே. அதனால் இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் பின்னால ரொம்ப புனிதம் நம்முடைய திக்ர் மஜ்லிஸ். இங்க இத்தனை ஆயிரம் மக்களை கொண்டு தாய்மார்களும் ரொம்ப அமைதியோடு விளக்க அணைச்சிருவோம். திக்ர் மஜ்லிஸ் நடக்கும். திக்ருக்கு பின்னால் இஸ்திமாவின் இந்த ஆன்மீக மாநாட்டின் நிறைவான அபூர்வ துவா நடக்கும். 1000 மக்கள் இருக்கிற இடத்துல யாரோ வழிமார்கள் இருப்பாங்க. துவா கபூல் ஆகிடும். அதனால் ஒருத்தரும் மிஸ் பண்ணாம கலந்து கொள்ளணும். போற போது பள்ளிவாசலுக்கு துவா செய்துட்டு சீக்கிரம் கட்டுமானம் முடியணும். நான் என் பங்கை நான் கொடுக்குறேன், நியத்து வைப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிர்வாகிகள் வெளியில நிற்பாங்க. நம்ம இடத்துல அதை அவங்க கண்ணியமா பெற்றுக்கிடுவாங்க இன்ஷா அல்லாஹ்.